அது தொகுப்புரையாக கலா சம்யோஜனம் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த சைவ சித்தாந்த சாரமாக விளங்கக்கூடிய ஒரு பகுதி இந்த பஞ்ச கலா சம்யோஜனம் என்று சொல்லக்கூடியது. இந்த மிகச்சிறந்த தலைப்பிலே கருத்துக்களை நூலின் வாயிலாக நூல் வழியாக மிகச் சிறப்பாக மயிலை கபாலி வைத்தியநாத சிவாச்சாரியார் இதுகாரும் நமக்கு எடுத்துரைத்தார்கள். இதற்குரியதான சிஷ்யனுடைய பரீட்சா காலம், கால பேதங்கள், மனம் மொழி மெய்யினாலே செய்யக்கூடியதான இந்த மந்திர தந்திர கிரியா பாவனைகளினுடைய அவசியம், அதனுடைய தேவைகள், இந்த பஞ்ச கலா ரூபங்களினுடைய லட்சணங்கள், இவற்றை அழகாக தொகுத்து கொடுத்தார். அந்த வகையிலே தத்துவம் என்றால் என்ன, கலை என்றால் என்ன என்பதையெல்லாம் உரிய சான்றுகளோடு மிக அழகாக இங்கே விளக்கினார்கள். சைவ சித்தாந்தத்திலே முப்பெரும் இயல் விளக்கப்படுகிறது. பதியியல், பசு இயல், பாசவியல். பாசவியல் என்பதை உலகியல் என்று சொல்லலாம். இந்த உலகம் எவ்வாறு இருக்கிறது, உலகத்தின் கண் இருக்கின்ற உயிர்களினுடைய உடல்கள் எவ்வாறு இருக்கிறது, இந்த உடல்கள் எவ்வாறு இயங்குகின்றன, இதனால் இந்த உயிர்கள் எவ்வாறு போகங்களை நுகர்கின்றன என்பதையெல்லாம் மிகச்சிறப்பாக நமது சைவாகமங்கள் எடுத்து கூறியிருக்கு. அதெல்லாம் நமக்கு படிக்க தான் நேரம் போகாது. அனந்த பாரம் பகு வேதித்தவ்யம் அல்பஸ்ச காலா பகவஸ்ச விக்னான்லாம். உண்மையிலேயே இதுபோல் சதஸுகளாம் கேட்கும்போது நமக்கு தினம் இதுபோல் நிறையா கேட்டிருக்கலாமே, விட்டுட்டோமேன்னு ஒரு வருத்தம் தோணும். இனிமேலாவது அதை கொஞ்சம் நம்ம இதுக்கு காலத்தை ஒதுக்கி செலவு பண்ணி கற்றுக்கலாம். ஏன்னா இது மகா சிவஞானம். நம்ம உடம்பு என்பது எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சைவ சித்தாந்தங்கள் 4 வகையான பிறப்பு, 7 வகையான பிறப்பு, அதிலே 14 விதமான யோனிகள் என்றெல்லாம் சொல்லி இந்த உடல் வகையை 84 லட்சம் என்று கணக்கிட்டு சொல்லியிருக்கு. சதுராசீதி லட்சானாம் ஜீவானாம் தேக சம்ஸ்திதா எனுமான ஒரு நாமாவில். இந்த 84 லட்சங்கிறது உயிர் கணக்கு இல்லை, உயிரோட தொகை இல்லை, உடல் வகை தான் இது. இந்த 84 லட்சத்தில் ஒரு வகை மனித உடல். அதான் ஆகவே தான் இந்த மனித பிறவி ரொம்ப அரிதுன்னு சொன்னால், இந்த உடலை கொடுக்கும் பொழுது இந்த உடல் 2 நிலையில் இருக்குது. ஸ்தூலாவஸ்தையாக இப்போ நம்மெல்லாம் இந்த உடம்பை பூத உடல்னு சொல்கிறோம். அன்னாரின் பூத உடல் தான், அந்த பூதம் இல்லை, பஞ்சபூத சரீரம். இந்த பூத சரீரத்துக்கு பூத சுத்தி பண்ணிக்கிறோம். இந்த சரீரம் 36 தத்துவத்தால் ஆனது. இந்த 36 தத்துவத்தில் 5 தத்துவம் பிரேரக காண்டம்னு பேர், சிவதத்துவம் சுத்த தத்துவம்னு சொல்கிறோம். அவையெல்லாம் உள்ளே இருந்து தூண்டுகின்றதுனால அடுத்ததாக வித்யா தத்துவம் ஒரு 7 தத்துவங்கள், அது போஜ இத்ரு காண்டம்னு பேர். இந்த ஆன்மாக்கள் சுகத்தை எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு அது அனுபவிக்கும்படி செய்யுது. அது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கலாதி பஞ்சகம், ஜனனியான மாயை, அதுலேருந்து வந்த 5 கலாதி பஞ்சகம், இந்த 5னால் சித்திக்கிற பும்ஸ்துவம், ஆக மொத்தம் 7. வித்யான்னா ஞானம், ஞான தத்துவமாக நமக்கு கொஞ்சம் அறிவை கொடுத்து இந்த உடம்புல பயன்படுத்திக்கோ இந்த உடம்புன்னு சொல்ல வைக்கிறதுக்கு ஒரு 7 தத்துவம். இந்த 7த்துக்கும் சக்தி கொடு. எல்லாம் தத்துவம்னாலே சக்தி. ஜடம், பாசம், ஜடம். ஜடம் எங்கேயாவது தானாக வேலை செய்யுமா? கண்ணு தானாக காட்டுமா? அப்படி இதுக்கு ஒரு துணை செய்யறதுக்கு பிரேரக காண்டம்னு ஒரு 5. இப்படி 36 தத்துவங்களை எல்லாம் விளக்கி
இந்த உலகம் எப்படி இருக்குன்றத சொல்கிற. ரெண்டு விதமாக இருக்குது, சப்த பிரபஞ்சம், அர்த்த பிரபஞ்சம். முதல் பிந்துவிலிருந்து இந்த காரியமாக இருக்கிற இந்த உலகத்துக்கு காரணம் எதுன்னா பிந்து, பரபிந்து. அதை தான் மகாமாயைன்னு சொல்லுவா, சுத்த மாயைன்னு சொல்லுவா. அதுலேருந்து தோன்றுவதெல்லாம் கொஞ்சம் சுத்தமாகவே இருக்கு. அடுத்தது அசுத்த மாயைன்னு சொல்கிறது மாயைன்னு சொல்லுவோம். அதுலேருந்து தோன்றுவதெல்லாம் மாயையாக இருக்குது. அடுத்தது மாயையிலிருந்து தோன்றிய ஒரு பெரிய ஒரு பிரதானமானது பிரகிருதி. அதை பிரகிருதி மாயைன்னு சொல்லுவா தமிழில். இப்படி மூன்று விதமான முதற் காரணங்கள். இந்த காரணங்களிலிருந்து தோன்றியதெல்லாம் கரணங்களால் நம்ம உடல் இயக்கத்திற்கு ரொம்ப பேருதவியாக இருக்குது. அதனால் மாயை இல்லைன்னா கலை கிடையாது, கலை இல்லைன்னா இந்த ஆத்மா கிஞ்சிஜனா கூட இருக்க முடியாது. அப்படி கலையினால தான் ஆத்மாக்கள் எல்லாத்தையும் பயனை அடையிறது. இந்த கலை என்பது பெரிய விஷயமாக பஞ்சகலான்னு சொல்கிறோம். இப்போ எல்லாம் சொல்லிட்டு இருக்கா, இது என்னென்னமோ சொல்கிறா. இது நமக்கு புரியும், ஒரு சிலருக்கு புரியும். பொதுமக்களுக்கு இதை எப்படி எடுத்து சொல்கிறது? நாளைக்கு நீங்கள் தான் சொல்லணுமே. இதே போலவே நம்ம பாட்டுக்கு மந்திரத்தையே சொல்லிட்டு இருந்தா இது என்னமோ சொல்கிறான்ட்டு போயிடும். இந்த 5 கலை என்பது இந்த உலகத்தினுடைய, முழு உலகத்தினுடைய, மகா பிரம்மாண்டத்தினுடைய ஒரு 5 பிரிவுக்கு கலான்னு பேர். இந்த கலைகள் தான் பஞ்சபூதங்கள் உருவாக்க காரணமாக இருக்கு. நிவர்த்தி பிருத்திவி ஜ்ஞேயா பிரதிஷ்டா ஆபௌச்சதே. இப்படி இந்த பஞ்சபூதங்களுமா இந்த பஞ்ச கலை தான் இருக்கு. இந்த கலைங்கிறது ரொம்ப பெருசி. இந்த கலைக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்கு. உற்பத்தி கலையிலேருந்து வருது. நாத பிந்து கலாதி நமோ நமன்றார். நாதம் சிவம், பிந்து சக்தி. ஒன்று நாதம் ஒலி சவுண்டு, பிந்து லைட்டு. லைட்டு தான் கண்ணுக்கு தெரியும், நாதம் கண்ணுக்கு தெரியாது. நாதம் அனுபவிக்க தான் முடியும். சிவன் நாதம் பிந்து. பிந்துவிலேருந்து உற்பத்தி ஆகுது கலை. கலையிலேருந்து மற்றது எல்லாம் உண்டாகுதுன்னு ஒரு சிருஷ்டி கிரமம் ஒரு பக்கம் இருக்கு. இந்த 5 கலைகளுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம சுத்தம் பண்ண போகிறோம். இந்த தீட்சையில், தீட்சை என்பது கலா சுத்தி. சுத்தம் பண்ணணும்னா எப்படி சுத்தம் பண்ணணும்? முதல்ல ஏற கட்டுறது தான் பெரிய வேலை. ஒரு வீடு மாறுறதுன்னா ஏற கட்டுற வேலை ரொம்ப முக்கியம், தலைவலியாக இருக்குது. பெரிய பாத்திரத்துக்குள்ளே மற்றதெல்லாம் தூக்கி போட்டு ஏற கட்டி வைப்போம். திருப்பி ஒரு இடத்துல வச்சுட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு திருப்பி அதை எடுத்து அதை விபஜனம் பண்ணி எப்படி எடுத்தோமோ யதாஸ்தானமோ அங்கங்கே வைக்கணும். இது 2 வேலை, பெரிய வேலை. இந்த தீட்சையில் ஆத்மாவுக்கு சம்ஸ்காரம் பண்ணி ஆகணும். திருப்பி அந்த ஆத்மாவுக்கு அவனுடைய உடம்பையும் கொடுக்கணும். இந்த உடம்புல வச்சுட்டு இந்த சம்ஸ்காரங்களை எல்லாம் சிலதை பண்ண முடியல. என்ன பண்ணுறதுன்னா இதில் ஒரு அருமையான ஒரு சயின்ஸ் இங்கே இருக்குது. தற்காலிகமாக ஒரு உடலை உருவாக்கிக்கிறது. சுவாமியை கலாகரணம் பண்ணால் திருப்பி யாகசாலையிலேருந்து வச்சு திருப்பி கொண்டு போய் மூலாலயத்தில் சேர்க்குறோம், பாலஸ்தாபனம் பண்ணி. அதுபோல் இந்த ஆத்மாவை ஒரு இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சு சம்ஸ்காரத்தெல்லாம் பண்ணிவிட்டு திருப்பி அங்கேருந்து கூட்டின்னு வந்து பழைய உடம்புலையே சேர்க்குறோம். இது கூடு விட்டு கூடு பாயிற வித்தை. கூடுன்னா இந்த 9 துவாரம் உள்ள இந்த சரீரத்தை தான் சொல்கிறோம். காயம், பரகாயம். பரகாயம்னா இந்த ஸ்தூல சூக்ஷ்மம் இல்லை, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பரமான காரண சரீரம். அந்த சரீரத்துக்குள்ள ஆத்மா இருந்துருக்கு அதிகாரமாக. அதில் போய் எல்லாம் சம்ஸ்காரம் பண்ணுறா. இதுக்குள்ள இந்த பெரிய பாத்திரத்துக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்து ஏற கட்டுறது போல தான் இந்த சம்யோஜனம். சூத்திரங்கிறது பாச சூத்திர தேகம்னு ஒன்று உடம்பு தான் இருக்க. இந்த உடம்புலேருந்து இந்த ஜீவனை இன்னும் ஒன்றில் எடுத்துன்னு போய் வச்சு அந்த உடம்பில் ஒவ்வொரு வியாப்தியையும் பாவனை பண்ணி
அதில் அவன் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக செய்ய வேண்டிய சம்ஸ்காரங்களை செய்து அவன் அனுபவித்து முடித்து இனிமே அந்த தொடர்பு அவனுக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கட் பண்ணி இனிமே அந்த உலகத்தில் அந்த கலையில் அவனுக்கு அந்த பந்தபாசம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதை கத்திரிச்சு அதை ஹோமம் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த உடம்புல அதெல்லாம் பண்ண முடியாது. அதனால் ஒரு தற்காலிகமாக சூத்திர தேகம்னு ஒன்று உடம்பு ஒரு நூலை கட்டி அதுக்கு முடிச்சு போட்டு அதில் 5 கலைகளை கொண்டு போய் வச்சு அதில் கலைகளை எல்லாம் சேர்க்கிறா முதல்ல. இதுக்கு தான் கலா சம்யோஜனம். சம்யக்கு யோஜனம் சேர்க்கறது. அது என்ன சம்யோஜனம்னா சேர்க்கறதுல ஒரு முறை இருக்குது. எது உள்ள சேர்க்கணும்? இந்த மந்திரம் பதம் வர்ணம் 3 சப்த பிரபஞ்சம், தத்துவம் புவனம் கலை 3 அர்த்த பிரபஞ்சம், பொருள் பிரபஞ்சம். சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் அபிராமி பட். இந்த 6க்கும் ஷடத்வா, அத்வான்னா வழி. இந்த 6 அத்வாவில் ரொம்ப பெருசு இந்த கலாத்வா. அதனால் இந்த 5 கலைகளுக்குள்ள மற்ற 5 அத்வாவையும் ஒடுக்கி மற்றும் பலதையும் இப்போ இவர் சொன்னது போல் 16 விதமான பொருள்களை அதுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே ஒன்றாக வைத்து அந்த கலையை பார்க்கும்போதே ஸ்கேனில் எப்படி உடம்புக்குள்ளே என்ன இருக்குன்னு காட்டுதோ அதுபோல் ஞான திருஷ்டியில் இந்த ஆச்சாரியருக்கு இந்த கலா தெரியுது. அதான் இந்த கலா சம்யோஜம். ஞான திருஷ்டியா அவலோக்கியான்னா என்னத்தை பார்க்குறது இருக்கிறது தான் தெரியுது. நூலாக தெரியக்கூடாது. நூல் உடம்பாக தெரியணும், உடம்பில் பகுதியாக தெரியணும், பகுதியில் கலையாக தெரியணும். இதெல்லாம் யாருக்கு வரும்? அந்த எத் பாவம் தத்பவதி. அந்த பாவனையில் பயிற்சி வேணும். அர்த்தம் தெரிஞ்சாதான் பாவனை வரும். சித்தாந்தம் படித்தாதான் அந்த பாவனை புரியும். இப்போ இவர் என்னென்ன சொல்கிறார், இதுக்குள்ளே அது இருக்குது அது இருக்குது இத்தனை இருக்குது, ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்கார். கலை 5 கலை, தத்துவம் 36, புவனம் 224, எழுத்துக்கள் 51, பதம் 81, மந்திரம் 12, மூல மந்திரத்தை சேர்த்துண்டு இப்படியாக எல்லாத்துக்கும் லட்சணம் இருக்குது. தசநாடி, வாயுக்கள் 10 வாயுக்கள், இந்திரியங்கள் 10, ஞானேந்திரிய கர்மேந்திரியம், அவஸ்தா பஞ்சகம், மண்டலம், காரணேஸ்வரர்கள் இத்தனையும் கொண்டது ஒரு கலை. இதுக்கு தான் கர்ப்பவதியை போல பாவனை பண்ணணும். கர்ப்பிதாம் ஏதைஹி கர்ப்பிதாம் கலாம் விசிந்தியா, விசிந்தியா விசேஷேன சிந்தியா, கருதின்னு அர்த்தம். இப்படி ஒரு பாவனை வேணுங்க. ஒரு பரதநாட்டியம்னா பாவம் ராகம் தாளம் 3 இருந்தால் தான் பரதம். இந்த ஆகம கலை இருக்கு, இது ஒரு பெரிய கலை. இது தொழில் அல்ல, இது செயல் அல்ல, இது கலை. நல்லா தெரிஞ்சுக்கணும். இது அகக்கலை. அகக்கலை ஆன்மீக கலை. இந்த ஆன்மீக கலையில் என்ன பண்ணுறோம்? இந்த ஆத்மா எங்கே இருக்குது, எந்த நிலையில் இருக்குன்றத படிப்படியாக அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி குழவி அந்த புழு குழவி ஆயிடுற மாதிரி இதை செய்து சம்ஸ்காரத்தால் இந்த ஆத்மாவுக்கு சிவத்தன்மை அடையுது. பசுத்தன்மை நீங்கி சிவத்தன்மை அடைவிக்கப்படுகிறது. அதற்காக இந்த கலா சம்யோஜனம் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்ததொரு சம்ஸ்காரம். அந்த கலைகளுக்குள்ள தத்துவம்னா சொன்னார், ததா பவம் தத்துவம், அழகாக சொன்னார். அந்தந்த எதிலிருந்து எது வந்ததோ அதுதான் தத்துவம். தஸ்ய பாவம்னு அதனுடைய பாவம். இந்த சித்தாந்தத்தில் ஆப்பிரளயாவஸ்தாயி தத்துவம், மகா பிரளயத்தில் மாயையில் ஒடுங்கி இருக்கிற வரைக்கும் நமக்கு உதவி பண்ணுறது தத்துவங்கள். இந்த சரீரம், ஸ்தூல சரீரம், பஞ்சபூதாத்மா, 36 தத்துவமும் இருக்குது. இந்த 36 தத்துவத்தில் அந்த சுத்தம் நீங்களா, புருஷ தத்துவம் 6 நீங்களா, 30 தத்துவமும் சூக்ஷ்மமாக இருக்கிறது சூக்ஷ்ம தேகம். அது என்ன சூக்ஷ்மம்னா, பெரிய ஆலமரம், ஆலம் ஒரு விதையில் இருக்கா என்ன? ஆலம் விதையில் 100 விதை இருக்கும். ஆலம் பழத்தில் 100 விதை இருக்கும், நிறையா இருக்கும்.
அந்த ஆலம்பழ விதையில், எண்ணற்ற விதையில் ஒரு விதையிலேயே அந்த ஆலமரம் முழுவதும் இருக்குன்றதா இல்லைங்கிறதா? இல்லைன்னு சொன்னால் ஆலமரம் போட்டால் வேற மரம் முளைக்கணும், அது இல்லை. இருக்குன்னு சொன்னால் இவ்வளோண்டு விதையில் அது எப்படி இருக்குது? கரெக்டாக அதே போல் வருது, அதே போல் விழுது விடுது, பழம் இருக்குது. அதான் சூக்ஷ்மம். அந்த வகையில் இந்த 36 தத்துவமும் 8 பிரிவுக்குள்ளே உள்ளே அடங்கி, அந்த 8ம் புரின்னா உடம்பு, புரி சேத்தேதி புருஷா. அந்த புரியஷ்டக தேகங்கிறது தான் சூக்ஷ்ம தேகம். சூக்ஷ்ம தேகத்தில் 30 தத்துவமும் இருக்கு. அதான் விஷயம், சித்தாந்த விஷயம். 30 தத்துவமும் சூக்ஷ்ம தேகத்தில் இருக்கு. அதனால தான் சூக்ஷ்ம தேக சுத்தி வேற, ஸ்தூல தேக சுத்திய வேறேன்னு நம்ம சொல்றோம். ஆத்ம சுத்திங்கிறது ஆத்மாவுக்கு பண்றது. சிவ ஆத்மனா சிவத்துவ ஆபாதனாத்மிகா ஜீவசுத்தி. ஜீவசுத்தி வேற, தேக சுத்தி வேற. இப்படியாக இந்த ஷடத்வாவையும் சுத்தம் பண்றது தான் ஷடத்வ சோதனம். சோதனம்னா எதுக்கு? சுத்தம் பண்றத சோதனம்னா, அரிசியை சரியா இருக்கா, கல் இருக்கா, தூசி இருக்கான்னு பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம்? புடைச்சி சுத்தம் பண்ணுவோம். அதுக்கு சோதனைன்னு பேர். சோதனைன்னா என்ன? சுத்தம் பண்ணுறதுன்னு அர்த்தம். இந்த சரீரம் ஷடத்வாத்மகமாக இருக்குது, பஞ்சபூதாத்மகமாக இருக்குது. அதை சுத்தம் பண்ணுவது தான் இந்த ஷடத்வ சுத்தி. ஸ்தூல தேகம், ஸ்தூல தேகம் இங்கே இருக்குது பின்னாடி. சூக்ஷ்ம தேகத்தில் இந்த 30 தத்துவமும் இருக்குது. அதையெல்லாமும் சுத்தம் பண்ணி ஆகணும். அதனால் இந்த ஆத்ம சுத்தியாக இந்த ஷடத்வ சோதனத்துக்காகவே ஷடத்வ சம்யோஜனம் அந்த பாச தேகம் சூத்திர தேகத்தில் இந்த கிரியையிலே செய்யப்படுகிறது. இதுபோல் இந்த பிராணம், பிராணவாயு, பிராணவாயுவே ஆத்மான்னு சொல்கிறவாள்லாம் இருக்கா. பிராணங்கிறது காற்று, அது ஆத்மா இல்லை. தேகாத்மவாதம், பிராணவாயுவே ஆத்மா, இந்திரிய ஆத்மவாதம்னு எவ்வளவோ இருக்குது. இது எல்லாம் போக இந்த பதி பதார்த்தத்தை காட்டிலும் பசு பதார்த்தத்தை காட்டிலும் ஆன்மா என்பது வேறு, அது பல என்பது தான் சைவ சித்தாந்தம். அந்த வகையில் இந்த ஆத்மாவுக்கு சுத்தி செய்வதற்காக இவையெல்லாம் இந்த தீட்சையிலே தான் சுத்தம் செய்யப்படுகிறது. கருதி கருதி இவ்வாறு கருதி அந்த கருதிய வண்ணம் மந்திரம் மாற்றிடும். மந்திரம் இருக்க அது அச்சேதனம்தான், சுற்றி பேசுமா, ஆனால் அடித்தா உடைச்சிடுது. அது கல் பேசாது, அச்சேதனம்தான், அடித்தா வலிக்குது. அந்த திடத்தன்மை அதுக்கு இருக்குது. அதனால தான் சிச்சக்தி சேதனா ரூபா ஜடசக்திர் ஜடாத்மிகா. அம்பாள் சித்துலேயும் இருக்கா, அச்சித்துலேயும் இருக்கா. அச்சித்தான இந்த தத்துவங்கள்லேயும் இருந்துட்டு நல்ல வேலையும் பண்ணுறான். சித்துலேயும் இருக்கா, அச்சித்துலேயும் இருக்கா. எல்லாமே சிவசக்தி தான். சிவசக்தி பாசத்துக்கும் துணை போகுது, நல்லத்துக்கும் பக்குவ காலத்தில் நல்லத்துக்கும் அனுகிரக சக்தியாகவும் மாறுது. அந்த அனுகிரகம் செய்கிறது தான் இந்த தீட்சை என்று சொல்லி இதை மிகச் சிறப்பாக இந்த 5 கலாசோதனத்தை விளக்கிய மயிலை கபாலி வைத்தியநாத சிவாச்சாரியார் அவர்களுக்கு இப்பொழுது கௌரவிப்பு செய்து, இதனை தொடர்ந்து அடுத்ததாக யாருப்பா பாண்டிச்சேரி ரிசர்ச் சென்டரில் இருக்கக்கூடிய சைவ ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய சிவாகம ஆச்சாரியா சிவஸ்ரீ பி அரவிந்த் குமார் சிவம் என்று சொல்லக்கூடிய வித்வான் இப்பொழுது நிவர்த்தி கலா சம்யோஜனாதிகளை இப்பொழுது சொல்ல இருக்கிறார்கள். அவர்களை அழைக்கிறேன்.